பேராமெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்டு 2 ஓட ரிசல்ட் அக்டோபர் 8ஆம் தேதி வரப்போகுது. ஸோ எல்லா மாணவர்களுமே மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. நமக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜில் எங்கேயாவது கிடைச்சிராதா, நமக்கு பிடிச்ச கோர்ஸ் கிடைச்சிராதா, நமக்கு பிடிச்ச ஊரில் கிடைச்சிராதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு மாணவர்கள் மத்தியில் இருக்குது. இந்த வீடியோவில் ஒரு 5 விஷயத்தை நான் கவர் பண்ணலான்னு இருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா மாணவர்களுமே ஃபீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். எவ்வளோ ஃபீஸ் சார் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத நானே உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது விஷயம் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா வந்து நமக்கு அக்டோபர் 8ஆம் தேதி காலேஜ் கிடைச்சதுக்கப்புறம் அக்டோபர் 15ஆம் தேதிக்குள்ளே காலேஜில் போய் நம்ம ஜாயின் பண்ணணும். அதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் தேவைங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் வந்து டிஸ்கண்டினியூ ஃபீஸு, அதாவது நீங்கள் 1 லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா அபராதமாக கட்டுற மாதிரி இருக்கும். எதுக்குன்னா, நீங்கள் அரசு கல்லூரி கவர்மெண்ட் காலேஜ் சீட்டு கிடைச்சி அவங்க சொல்கிற கட் ஆஃப் டேட்டுக்குள்ளே உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் ரிலீவ் ஆயிடணும். இல்லைனா 1 லட்ச ரூபா அபராதம் கட்டணும். யார் யாரெல்லாம் கட்டணும் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேச போகிறோம். அதுக்கப்புறம் ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸ். இப்போ எனக்கு 1ஆவது ரவுண்டில் ஒரு காலேஜ் கிடைச்சிச்சு. இப்போ 2ஆவது ரவுண்டில் வேற காலேஜ் மாறி கிடைச்சிச்சுன்னா, இப்போ நான் வேற காலேஜ் மாறணும்னு நினைக்கிறேன் சார். அங்கேருந்து வேற காலேஜ் மாறிட்டா அடுத்து என்னென்னலாம் பண்ணலாம், இதை பற்றி நம்ம பேச போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மாப்பப் ரவுண்டில் என்ன மாதிரி வாய்ப்பு. ஏன்னா வந்து இப்போ 2ஆவது ரவுண்டில் ஒரு காலேஜ் நமக்கு கிடைச்சி அந்த கோர்ஸ் நமக்கு பிடிக்கல, அதெல்லாம் பிடிக்காம போச்சுன்னா அடுத்த ரவுண்டில் எப்படியெல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம், அதை பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த 5 விஷயங்களை பற்றி தாங்க பேச போகிறோம். ஸோ நம்ம சேனலை பார்க்க வந்திருந்தீங்கன்னா, புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறந்துடாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பேராமெடிக்கல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு 6000 பேர் இருக்காங்க. இந்த கோபியோடைய வார்த்தையை கேட்டு தான் இந்த 6000 பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறாள். ரொம்பவே ப்ரொஃபஷ்னலாக நம்ம சேனல் வந்து ரொம்ப எல்லா மாணவர்கள் மத்தியிலையும் நல்ல பேர் எடுத்திருக்கோம். நல்லதே பண்ணுவோம் தான் நான் நினச்சி பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த 6000 பேருக்கு போய் சேரணும் இந்த வீடியோ. என் குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் பல பேருக்கு ஷேர் ஆகணும்னா லைக் பண்ணிக்கங்க இந்த வீடியோக்கு. ஸோ இப்போ மெயினான டாபிக்குள்ளே வந்துடுவோம். நமக்கு அக்டோபர் 8ஆம் தேதி பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கோட ரவுண்டு 2 ரிசல்ட்டு எல்லா மாணவர்களுக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 22,542 சீட்டு. கவர்மெண்ட் காலேஜில் 1091 சீட்டு, ப்ரைவேட் காலேஜில் 21,451 சீட்டு. இது யாருக்கெல்லாம் கிடைக்க போகுதுங்கிற எதிர்பார்ப்பு. நான் கொஞ்சமாக சாய்ஸ் வச்சுட்டேன், எங்கள் ஊருக்குள்ளே வச்சுருக்கேன், அங்கே வச்சுருக்கேன், இங்கே வச்சுருக்கேன், இந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ சீட் அலாட்மெண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக போய் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு ஒன்றும் இல்லை. பிடிச்சிருந்தா போகலாம், பிடிக்கலனா அடுத்த ரவுண்டு கூட பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஃபீஸ் ரொம்ப லோ தான். பட் ஆனால் ப்ரைவேட்னு வந்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், கவர்மெண்ட்னா எவ்வளோ சார் வரும்னா அது ரொம்ப கம்மி, ஒரு 18,000 அந்த ரேஞ்சு தான், ஒரு 10,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் ப்ரைவேட் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் உறுதியாக 1 லட்சம் 1.5 லட்சம் எடுத்து வச்சுக்கணும். டியூஷன் ஃபீஸ் மட்டுமே, ஹாஸ்டல் வேறு தனி, இதெல்லாம் இருக்குது, இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது. பெரிய பெரிய டாப் லெவல் காலேஜெலாம் 2 லட்சம் வாங்குறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஃபீஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, இந்த ஃபீஸை. ஸோ யாருக்கு கிடைக்க போகுதுங்கிறது கொஸ்டினாக இருக்குது. இருந்தாலும் இந்த பணம் ரெடி பண்ணிக்க வச்சுக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக ஒரு எல்லாருக்கும் அலாட் ஆகும். கண்டிப்பாக 150 கட் ஆஃபுக்கு மேலே உள்ளவங்க எல்லாருக்குமே சீட் அலாட் ஆகுங்க. ஸோ எது வரைக்கும் அலாட் ஆகுங்கிற பொறுத்து இருந்து பார்க்கலாம். இதுதான் ஃபீஸுக்கு நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஏன்னா ஃபீஸ் நம்ம கட்டி தான் ஆகணும். அதுலேயும் குறிப்பாக அந்த எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாணவர்கள், அதுக்கப்புறம் கன்வெர்டட் கெஸ்டின், அவங்களுக்கு ஆண்டுக்கு 2.5 லட்சம் வருமானம் குறைவாக இருந்துச்சுன்னா, அவங்களோட இன்கம் சர்டிஃபிகேட்டில் இருந்துச்சுன்னா, போன ஒன்றெல்லாம் உங்களுக்கு 50,000 கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் பே பண்ணிவிட்டு பிறகு தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அந்த 50,000 வரும். ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருந்தால் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 20,000 ரூபா உங்களுக்கு கம்மி பண்ணுவாங்க ப்ரைவேட் காலேஜில். ஓகே, இப்போ எல்லாம் சொல்லியாச்சு. இப்போ அடுத்து ஒரு முக்கியமான டாபிக், என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நம்ம ரெடி பண்ணணும், என்னென்ன சர்டிஃபிகேட் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும். இப்போ சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வருதுல்ல, அந்த அலாட்மெண்ட் ஆர்டரு 10th மார்க் ஷீட்டு, 11th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் டிசி, இது எல்லாமே ஒரிஜினல். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட்டு, ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் அந்த சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட், அதெல்லாம் அந்த கேட்டகிரி இதுக்குள்ளே வராது. ஸோ இது எல்லாருக்கும் முன்னாடி கொடுத்தது. ஸ்டூடெண்ட்டோட ஆதார் கார்டு ஜெராக்ஸு, பேங்க்கு பாஸ்புக்கோட அந்த காப்பி, அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க செங்கல்பட்டு கவர்மெண்ட் காலேஜில். அதை தான் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்டோட அந்த சைன் ஸ்கேனடு காப்பி இதெல்லாம் எடுத்து வச்சுக்க சொல்லியிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாமே நீங்கள் எடுத்து வைங்க. காலேஜுக்கு போகையில் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணையில் கேட்பாங்க, ப்ரைவேட் காலேஜாக இருக்கட்டும், கவர்மெண்ட் காலேஜாக இருக்கட்டும். ஸோ இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஒரிஜினலாக தேவைப்படுது. ஏன்னா அந்த நமக்கு அக்டோபர் 15ஆம் தேதிக்குள்ளே காலேஜ் ஜாயின் பண்ணல, அதனால் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம சர்டிஃபிகேட்டையும் பார்த்தாச்சு. அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கண்டினியூ ஃபீஸு.
டிஸ்கண்டினியூ ஃபீஸா சார்? 1 லட்சம் அபராதம் யாரு சார் கட்டணும்? எங்களுக்கு தெரியல சார், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா. நம்ம பசங்க தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் தான் நான் சொல்றேன், இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, கவர்மெண்ட் காலேஜ் எவ்வளோ பெரிய ஒரு மகிமையான கல்லூரிகள்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு இவ்வளோ நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்க்குறதே அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தான் பெரும்பாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாரும் போகிறோம். ஸோ அங்கே வந்து ஒரு சீட்டு கிடச்சி எனக்கு பிடிக்கலன்ட்டு ஓடி போகக்கூடாது. அதுக்காக தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கண்டினியூ ஃபீஸ் கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும் இப்போ வந்து போன வருஷத்தின் அடிப்படையில் நமக்கு வந்து அக்டோபர் 16ஆம் தேதியெல்லாம் காலேஜ் ஆரம்பித்தாங்க. இந்த வருஷமும் அது மாதிரி காலேஜ் வேகமாக ஓப்பன் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த ரவுண்டு முடிஞ்ச பிறகு அப்படி காலேஜ் ஓப்பன் பண்ண பிறகு ஒரு டேட்டு கொடுப்பாங்க, கட் ஆஃப் டேட்டுன்னு. அதை நீங்கள் ஒரு காலேஜில் போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கேட்கலாம். கேட்டுட்டு எனக்கு பிடிக்கல, இங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரே பிடிக்கல, கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டேன், எனக்கு பிடிக்கலன்னா அவங்க சொல்கிற டேட்டுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக வந்து அங்கேருந்து நீங்கள் ரிலீவ் ஆகி போயிடணும். இல்லைன்னா அந்த டேட்டை தாண்டி நீங்கள் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்மளுடைய டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனுக்கு 1 லட்ச ரூபா அபராதம் கட்டணும். 1 லட்ச ரூபாங்க, கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதனால வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கலன்னு நிறைய பேர் இருக்காங்க. அதனால அந்த வாய்ப்பை நீங்கள் அடுத்தவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நீங்கள் அதனால வந்து பார்த்தீங்கன்னா நோஸ்கட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அந்த சீட்டு வேஸ்ட்டாக போய் 1 வருஷம் எவ்வளோ பேர் தவம் கிடக்குறாங்க. ஸோ அதனால அந்த 1 லட்ச ரூபா அபராதத்தை நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் அந்த கட் ஆஃப் டேட்டை தாண்டி போனால். அதனால் பார்த்துக்குங்க. ஸோ சீட்டு வாங்கியிருக்கவங்க கவர்மெண்ட் காலேஜ் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ப்ரைவேட்டுக்கு மாறுறதுனால மாறிக்கலாம், அது ஒரு விஷயம். என்னையை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜை விட ப்ரைவேட்டில் என்ன அப்படியே என்ன கொட்டுறாங்களா, கொண்டாந்து வேலை வாய்ப்பெல்லாம் அள்ளி வீசுகிறாங்களா, அது நமக்கு தெரில. நீங்கள் போகிறேன்னா போய்க்குங்க, அது நான் அப்படி சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ நான் அந்த டிஸ்கண்டினியூ ஃபீஸை சொல்லியாச்சு, யார் யாரெல்லாம் பே பண்ணுற மாதிரி இருக்கணும் 1 லட்சம். அதுக்கப்புறம் ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸ். ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸ்னால் என்னென்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு காலேஜ்லேருந்து இன்னொரு காலேஜுக்கு மாறலாங்க. பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் ஒரு காலேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்கு, இப்போ கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிருக்குன்னா அடுத்து வேற ஒரு அந்த பிடிக்காத ஒரு கோர்ஸ் அலாட் ஆயிருந்துச்சுன்னா வேற காலேஜ் மாறிக்கலாம். இப்போ இந்த ரவுண்டில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எனக்கு வேணும் மாறணும்னு நினச்சி மாறி போட்டிருப்பாங்க. ஸோ ஆனால் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா அவங்களுக்கு வேற காலேஜ் அவங்க சாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேற காலேஜ் வேணும்னு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருக்காங்கல்ல, அங்கே சீட் அலாட் ஆயிடுச்சுன்னா அங்கே தான் படிக்கணும். முன்னாடி சேர்ந்த 1ஆவது ரவுண்டில் கிடைச்ச காலேஜுக்கு போக முடியாது. நமக்கு 3rd ரவுண்ட்லேயும் ரீஅலாட்மெண்ட் இருக்குது. ஸோ 2ஆவது ரவுண்டில் சீட்டு கிடைச்ச பிறகு கூட நீங்கள் 3rd ரவுண்டில் ரீஅலாட்மெண்ட் இருக்குது, வேறு காலேஜ் கூட மாறிக்கலாம். ஸோ அதனால் இந்த ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு காலேஜில் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம், அந்த காலேஜ் மாணவன் நம்ம அங்கேருந்து வேறு இடத்துக்கு மாறணும்னா மாறின பிறகு மறுபடியும் இங்கே மாற முடியாது. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, இது புரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. எங்கே சேர்ந்துருக்கோமோ அங்கே நம்ம இருக்கோம், அங்கேருந்து மாறிக்கலாம் வேறு இடத்துக்கு. அடுத்து நான் இங்கே சொல்ல வந்த முக்கியமான விஷயம், மாப்பப் ரவுண்டில் என்னென்னலாம் நடக்க போகுது. மாப்பப் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 125 கட் ஆஃபுக்கு கீழே உள்ளவங்க எல்லாரையும் கூப்பிட போகிறாங்க. ஸோ இந்த வருஷம் தான் கடுமையாக மோசமாக கட் ஆஃப் குறைய போகுதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அதனால் இப்போ இந்த 2ஆவது ரவுண்டில் உங்களுக்கு அக்டோபர் 8ஆம் தேதி சீட்டே கிடைக்கல, ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் மாப்பப் ரவுண்டில் கலந்துக்கிட்டு சீட்டு எடுக்கலாம். சேம் டைம் சீட்டு கிடச்சிச்சு, பட் ஆனால் எனக்கு பிடிக்கல, போய் நான் ஜாயின் பண்ண விரும்பலை, நீங்களும் மாப்பப் ரவுண்டில் கலந்துக்கலாம். ஸோ மாப்பப் ரவுண்டுங்கிறது ஒரு சூப்பரான வாய்ப்பு. ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா எனக்கு இந்த ஊரில் கிடச்சிருமா அந்த ஊரில் கிடச்சிருமா, எனக்கு பிஃபார்மு நர்சிங்கு பிபிடி இந்த மாதிரி கோர்ஸ் இங்கே தான் வேணும் அங்கே தான் வேணுங்கிற மாதிரி இருக்கக்கூடிய கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். ஏன்னா வந்து கோர்ஸ் இருக்கிற இடத்துல காலேஜ் இருக்காது, பிடிச்ச காலேஜ், இது மாதிரி நிறைய சிக்கல்லாம் உருவாகும். இதெல்லாம் பார்த்து மேனேஜ் பண்ணிக்கங்க, சரியா? இப்போ நிறைய விஷயங்களை நான் கவர் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். காலேஜ் எல்லாமே மிக விரைவில் நமக்கு ஓப்பன் பண்ண போகிறாங்க. உறுதியாகவே எனக்கு தெரிஞ்சு அக்டோபர் 20ஆம் தேதிக்கு முன்னாடியே நமக்கு எல்லா கல்லூரியும், அதாவது வந்து கவர்மெண்ட் காலேஜ் எல்லாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ப்ரைவேட்லையும் நமக்கு ஓப்பன் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மந்த் எண்டுன்னு கூட வச்சுக்கோங்க. நான் ஏன் 20ஆம் தேதி அக்டோபர் 20ன்னு சொல்லி கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த டேட்டை வந்தோன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் இப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி வைங்க, அவங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். சரியா? தேங்க்யூ வெரி மச். மறந்துடாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு பல அப்டேட் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.